வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரேடிகா அசை நாளைக்கு எபிசோட்ல ஸ்ருதி வேலைக்கு போறத பத்தி இப்போ முத்து வீட்ல வந்து பேசி பெரிய பிரச்சனையாக்கிட்டு இருக்காங்க ஸ்ருதியோட அம்மா. செக்கை கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு என் பொண்ணு வேலைக்கு போகக்கூடாது, அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு தேவையோ அந்த செக்ல நீங்க எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. வேகமா முத்து வாங்கி இப்போ அந்த செக்ல அமௌண்ட் ஃபில் பண்றாரு. முத்து ஃபர்ஸ்ட் 5000 ரூபாய் அப்படின்னு ஃபில் பண்றாரு. இது 5000 ரூபாயா அப்படின்னு மனோஜ் கேட்கிறாரு. முத்து பக்கத்துல ஜீரோ போட்டுட்டே போறாரு. என்னது 50,000மா 5,00,000மா 50,00,000மா 5 கோடியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு மனோஜ். கடைசியா முத்து இன்னொரு ஜீரோவும் ஆட் பண்றது. என்னது 50 கோடியா அப்படின்னு ரொம்ப பிரமிப்பா கேட்டுட்டு இருக்கிறாரு மனோஜ். அதை கேட்ட ஸ்ருதியோட அம்மா முகத்துல ஆடல. அவங்களுமே ரொம்ப ஸ்டன் ஆகி போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ அமௌண்ட் உங்களால கொடுக்க முடியுமா அப்படின்னு முத்து கேட்கிறாரு. பழக்குறல வேலைக்கு போகணும் எங்க வீட்டுல யாருமே சொல்லல, அதுவா விருப்பப்பட்டுதான் வேலைக்கு போகுது அப்படின்னு சொல்றாரு முத்து. எங்க குடும்பத்துல யாருமே அத வேலைக்கு போகவே சொல்லவே இல்ல அப்படின்னு சொல்றாரு முத்து. ஸ்ருதியோட அம்மாவுமே ஸ்ருதி விருப்பப்பட்டு வேலைக்கு போனா போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துடுறாங்க. இதுக்கிடையில அண்ணாமலையோட ஃப்ரெண்டு பரசுராம் வீட்டுக்கு மீனாவும் முத்தும் போறாங்க. டைம் கரெக்டா அந்த கறிக்கடை மணி ஃபோன் பண்றாரு. அவர் பேசுறத ஸ்பீக்கர்ல போடுறாரு பரசுராம். மாப்பிள்ளையோட மாமா தான், இவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப தங்கமான மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு பரசுராம். இந்த வாய்ஸை கேட்ட முத்துவுக்கும் மீனாவுக்கும் லைட்டா சந்தேகம் வருது. இந்த வாய்ஸை நம்ம எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே, ரொம்ப பழக்கப்பட்ட குரலா இருக்குதே அப்படின்னு யோசிக்கிறாங்க. ரோகிணி பத்தின எல்லா ரகசியமும் ரோகிணியோட அந்த ஃப்ராடு மாமா மூலமா தெரிய வருமா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.